கத்த நல்லவர். தினமும் இயேசு வந்து மார்னிங் டிவோஷனில் எங்களோட தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தை அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய கண்மலையான கிறிஸ்து அவர். நாமே இந்த கண்மலையானவர், கோட்டையானவர் சொல்லி நம்ம சேர்ந்து பாடி கத்தர் ஆராதிக்கலாமா? இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எங்கள் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனா, எதற்குமே எதற்கும் பயமில்லையே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆராதனை இயேசுவுக்கு. நம்முடைய பலவீனமான நேரத்தில் பலன் தருகிறார். இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது அங்கே பலன் உண்டாகிறது. ஆமென். இந்த நாளிலே கூட வாசிப்பேன் சங்கீதம் 54. நம்ம சேர்ந்து வாசிப்போம். தேவனே, உமது நாமத்து நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். தேவனே, என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவிகடும். அந்நீர் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள், கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவரின் ஆத்மாவை ஆதரிக்குள்ளோடு இருக்கிறார். அவர் என் சத்துருகளுக்கு தீமைக்கு தீமை சதி கட்டுவார். உமது சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும். உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். கர்த்தாவே, உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களின் நீதி சரிகட்டுதலை கண்டது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதம். தாவீது தங்களிடத்தில் ஒளித்து கொண்டிருக்கிறான் என்று சவுலுக்கு சொன்ன போது பாடின பாட்டு. ஆமென். தாவீது சவுலுக்கு பயந்து, சவுல் தாவீதை கொலை செய்ய நினைக்கிறான் என்று அறிந்ததுமே சவுலுக்கு பயந்து அவர்களிடத்தை ஒளிந்திருக்கும் போது தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். என்னன்னா, தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவரின் ஆத்மாவை காக்கிறவர்களோடு இருக்கிறான்னு சொல்லிட்டு தேவன். மனிதர்கள் எவ்வளோ பேர் அவனுக்கு எதிராக நின்றாலுமே எனக்கு சகாயர் தேவன் என்பதை தாவீது சொல்லுகிறார். தாவீதத்தில் இந்த சங்கீதம் நம்ம கற்றுக்கொள்ள ஒரு காரியம்னா, அவரிடத்தை கட்ட ஒரு நல்ல ஒரு குணாதிசயம். எல்லா சூழ்நிலையுமே அவன் கர்த்தரை சார்ந்திருந்தான். அவன் சந்தோஷமாக இருக்கும்போது அவன் கர்த்தரை சார்ந்திருந்தான். அவன் பலவீனமாக இருக்கும்போது கர்த்தரை சார்ந்திருந்தான். பாவத்திலிருந்து விடுதலை ஆகி பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பது அவன் கர்த்தரை தேடி வந்தான். அது மாத்திரம் இல்லாமல் எதிரிகளால் நிறைய சோதனைகள் வரும்போது அவன் கர்த்தரை சார்ந்து கர்த்தரை துதிக்கவனாக காணப்பட்டான். இந்த சங்கீதம் முடியும் போது கூட முடிக்கிற பாருங்க, கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானதுன்னு சொல்லி தாவீது சொல்ல
கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிறது நலமானது. ஆமென். ஏன்னா எல்லா சூழ்நிலை நடுவில் அவருடைய நாமத்தை துதிக்கும் போது அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ளத்தக்கதான பலன் உண்டாகிறதை தாவீது தன் வாழ்க்கையில் உணர்ந்தபடினால அவன் விசுவாசத்தோடு சொல்கிறான், கர்த்தருடைய நாமத்தை நான் துதிப்பேன்னு சொல்லி. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என்பதையும் தாவீது சொல். எல்லா நெருக்கத்தையும் நீக்கி அவர் நம்ம விடுவிக்கிறதான தேவனுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? உங்கள் வாழ்க்கையிலும் சரி, வியாதி உங்களுக்கு எதிராக நிற்கலாம், பலவீனம் நிற்கலாம், தேவைகள் நிற்கலாம், வேறு எந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக நின்றாலுமே எல்லா சூழ்நிலைகள் நடுவிலும் கர்த்தரை நீங்கள் துதிங்க. அவரை நீங்கள் துதிக்கும் போது எல்லா நெருக்கத்தையும் மேற்கொள்ளத்தக்கதான பலத்தையும் கர்த்தரெடுத்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா நம்ம துதிக்கும் போது தேவன் எவ்வளோ மகத்துவம் உள்ளவர், எவ்வளோ பெரியவர் என்பதை நம்ம நினைக்கும் போது இந்த சூழ்நிலை ஜெயமாக மாற்ற இயேசுவினால் கூடும் என்பதை நம்ம உணர்கிறோம். எல்லாவற்றுக்கும் நம்ம சோத்திரம் செய்ததை பழகிக்கொள்வோம். வசனம் அழகாக இருக்குது, சோத்திரம் செய்தலே தகும், எல்லாவற்றுக்காகவும் சோத்திரம் செய்தது தகும்னு சொல்லி வசனம் இருக்கிறபடினா எல்லா காரியமாகட்டும் எல்லாவற்றுக்குமே நம்ம சோத்திரம் செலுத்துவோம். நன்மையானாலும் சோத்திரம் செலுத்துங்க, தீமையானாலும் சோத்திரம் செலுத்துங்க, பலவீனம் ஆனாலும் சோத்திரம் செல்லுங்க, பலன் உள்ளவனாக இருந்தாலும் சோத்திரம் செல்லுங்க, ஆசீர்வாதங்கள் பெருகி இருந்தாலும் அப்பாவுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். ஆசீர்வாதம் சில குறைகளோட தேவைகளோடு இருக்கும்போது கர்த்தருக்கு நம்ம சோத்திரம் செலுத்துவோம். எல்லா நேரத்திலும் நம்ம கர்த்தரை துதிக்கும் போது அவர் நமக்கு பலனாக இருக்கிறார், சகாயமாக இருக்கிறார், கேடகமாக நம்மை பாதுகாத்து நடத்துவராக இருக்கிறார். ஸோ தாவீதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதான காரியம், எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தரை துதிக்கிற மனிதனாக இருந்தது போல நாமும் எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை நாம் துதிப்போம். ஆமென். ஜெபிக்கலாமா? தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த நேரத்தில் எங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் கர்த்தாவே உம்மை நாங்கள் துதிக்க, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாங்க. எங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தரை நீங்கள் பலப்படுத்துங்க. இப்படி கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ சமூகம் முன்பதாக சென்று எல்லா காரியங்களையும் சீர்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, கர்த்தரை சகலம் மறவாதே. ஆமென். கர்த்தர் தமிழ் ஆசீர்வதிப்பாராக. God bless you.